உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, இந்த தெருவுல போட்டோகிராஃபர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தம்பி, இந்த பக்கமா கொஞ்சம் தூரம் போங்க. போய் லெஃப்ட்ல திரும்பிங்கன்னா 3வது வீடு. ஓ, சரிப்பா, போங்க போங்க. அச்சச்சோ, இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? இவங்க நம்மளை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். என்ன வேலா, வீடு பூட்டி இருக்கு, இப்ப என்ன பண்றது? கேட்டு பூட்டி இருந்தாலும் பரவாயில்ல, பூட்டை உடைச்சிட்டு உள்ள போய் பாத்துடுவோம். அதெல்லாம் வேணாம், தேவையில்லாத பிரச்சனை ஆயிட போகுது. நமக்கு வேற வழி இல்ல. நம்ம கையில இருக்கிற ஒரே ஒரு துருப்பிச்சிட்டு அந்த பாதி போட்டோ தான். இதோட முழு போட்டோ இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவு தூரம் வந்தாச்சுல, பூட்டை உடைச்சிட்டு உள்ள போய் பாத்துருவோம். வேலா, ஐயோ வேணா வேலா. நீ பேசாம இரு. வள்ளி, இங்க வா. இவர் யாருன்னு தெரியுதா? இந்த போட்டோல இருக்கிறவர் தான் அந்த போட்டோகிராஃபரோட அப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இவரை பத்தி அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல ஏதாவது க்ளூ இருக்க வாய்ப்பு இருக்கா? இவங்க என்ன திருடங்க வீட்டை திறந்துட்டு போற மாதிரி போறாங்க? பேசாம போலீஸ்க்கு சொல்லிடலாமா? என்ன இது, நமக்கு முன்னாடியே வள்ளியும் வேலனும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களே. முதல்ல உடனே இதை வேதநாயகி அம்மாட்ட சொல்லணும். என்னடா இது, என்ன நடக்குதுங்க? ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் வந்தாங்க, இப்ப இன்னொருத்தன் வந்து அவங்கள பார்த்து ஒளிஞ்சுக்கிறான். இன்னும் எத்தனை பேர் நம்மளை சுத்து போட போறானுங்கன்னு தெரியலையே. நானா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தா கூட கண்டுக்காம எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி என்னடி யோசனை வேண்டி கிடக்கு? உன் பையனுக்கு பிறக்க போறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடி விளையாடுறியா? பின்னமா, அவங்க 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் மருமக வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவா. நீயும் பாட்டியாக போற சந்தோஷத்துல அவளை தாங்க ஆரம்பிச்சிருவ. ஆனா நான் கடைசி வரைக்கும் இப்படியே வாழாவட்டியா இந்த வீட்டுல ஓரமா உட்காந்து செத்து போயிருவேன். அவ்வளவுதானே? ஏய், வாய கழுவுடி. யாருக்கு யார் மருமக? இந்த ஜென்மத்துல இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவளை மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன்டி. நீ என்னடானா என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட? நான் அவளுக்கு கொடுக்கிற டார்ச்சர்ல இந்த வீட்டை விட்டு எப்படி ஓடுறான்னு பாரு. இதுல அவ எங்க மாசம் ஆகுறது, புள்ள பெத்துக்கிறதெல்லாம். ஏங்க ஒரு நிமிஷம், அது எப்படிங்க? ஊர்ல இருக்கிறவங்க யார் மேலயாச்சும் புகார் வந்தா விசாரிச்சுட்டு முடிவெடுக்கலாம்னு சொல்றீங்க. ஆனா என்ன பத்தி யாராவது ஏதாவது சொன்னா எந்த விசாரணையும் இல்லாம உடனே நம்பிடுவீங்களா? எப்படிங்க அது? உங்களோட கோர்ட்ல அவங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? சூப்பர்மா, நல்லா நறுக்குன்னு கேள்வி கேக்குறியே. 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் முடிவெடுத்தீங்க, இப்பவும் அப்படிதான் முடிவெடுக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் ஒரு போட்டோ அனுப்பிட்டானா உடனே நம்புறீங்க.
சாப்பாட்டுல மருந்து போட்டேன்னு சொன்னா அதையும் நம்புறீங்க. ஏன் ஒரே ஒரு தடவை இத நீ செஞ்சியான்னு கேட்டா என்னங்க ஆயிடும்? உங்க தலையில இருக்கிற கிரீடம் கீழே விழுந்துருமா? கொலை செஞ்சவனுக்கு கூட அவன் தரப்பு நியாயத்தை பத்தி சொல்ல சட்டத்துல இடம் இருக்கு. ஆனா உங்ககிட்ட வந்து என்னை பத்தி யாராவது சொன்னா நீங்களும் விசாரிக்க மாட்டீங்க, என்னையும் கேட்க மாட்டீங்க. உடனே தீர்ப்பு தான் தண்டனை தான். எந்த ஒரு நியாயங்க இது? சொல்லுங்க. மனுஷன் வாயை திறக்கறானா பாரு. மச்சான் வாயை திறந்து ஏதாவது பேசுங்க மச்சான். தங்கச்சி கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இல்லாத நேரமா பார்த்து என் தம்பி கிட்ட சென்டிமெண்டா பேசி அவன் மனச மாத்த பாக்குறியா? வந்துட்டா குட்டைய குழப்பறது. இனிமே மச்சான யோசிக்கவே விட மாட்டான். நான் ஒன்னும் சில பேர் மாதிரி நேரம் காலம் பார்த்து ஆள் பார்த்து பேசுற ஆள் இல்ல. குதர்க்கம் பண்றவங்க, குடும்பத்தை கெடுக்கிறவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் ஆள் பார்த்து பேசுவாங்க. எனக்கு அந்த எண்ணமும் இல்ல, தேவையும் இல்ல. எப்பா ரத்னா, நான் குடும்பத்தை கெடுக்கிறவளா? அப்பா செத்ததுக்கு அப்புறம் உன்னை வளர்த்த ஆளாக்குன. வள்ளியை விட்டுட்டு இவ ஓடி போனதுல இருந்து அவளையும் வளர்த்த ஆளாக்குன. உன் கூடவே பக்க பலமா இருந்த. இப்படி உனக்காகவும் உன் பொண்ணுக்காகவும் பாதி வாழ்க்கையை வாழ்ந்த என்ன பார்த்து குடும்பத்தை கெடுக்கிறவனு எந்த ஓடுகாலி சொல்றா? அத நீ பாத்துக்கிட்டு நிக்கிற. இனிமே உன் வாயால ஒரு தடவை கூட இவளை என் பொண்டாட்டின்னு சொல்லிடாத. நான் என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப வெறுக்கிற வார்த்தை. நான் சாகுற வரைக்கும் இப்படியே இருப்பேனே தவிர ஒரு நாள் இவளை நான் ஏன் கூட சேர்த்துக்க மாட்டேன். போதுமா? அடி பாவி, இப்படி நீலி கண்ணீர் வடிச்சு மனுஷனை யோசிக்க விடாம பண்ணிட்டியாடி ராட்சசி. என்ன ஜானகி, அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற? எப்படி உன் கண்ணு முன்னாடியே உன் புருஷனோட மூளைய உருவி எடுத்து அதுல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் உன் மேல வெறுப்பு வர மாதிரி மாத்தி வச்சும் பாத்தியா? இதாண்டி இந்த வேதநாயகியோட ஸ்பெஷாலிட்டியே. இல்லனா 25 வருஷமா அவனை என் கைக்குள்ள வச்சிருக்க முடியுமா? ஆடு வேதநாயகி, ஆடு. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். கூடிய சீக்கிரமே உன்னோட பிம்பம் மொத்தமா உடையதான் போகுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.